ஹலோ கைஸ், வெல்கம் டு புக்கி சேனல். இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்தோட ரீடிங் ராப்பப் தான். லாஸ்ட் மந்த் ஜூலை மந்தில் நான் 2 புத்தகங்கள் வச்சேன். அந்த புத்தகங்கள் என்னன்னு பார்த்துடலாம். முதல் புத்தகம் வனவாசம், கண்ணதாசன் ஐயாவோட சுயசரிதை. இது மொத்தம் 2 பாட்டாக உண்டு. ஒன்று வனவாசம், இன்னொன்று மனவாசம். இந்த வனவாசம்ங்கிறது அவரோட குழந்தை பருவத்தில் ஆரம்பித்து டிஎம்கேலேருந்து வெளியே வர வரைக்கும் உள்ள நாட்களில் தான் வனவாசம் எழுதியிருக்காரு. மனவாசம்ங்கிறது அந்த கட்சியை விட்டு வெளியே வந்த பிறகு உள்ள சம்பவங்கள் எழுதினது மனவாசம். இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா இது ஒரு படமாகவே எடுக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம். இது ஒரு சுயசரிதைன்னு நம்பவே முடியாத அளவுக்கு, ஒரு நாவல் அளவுக்கு அதிகமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொண்ட ஒரு புத்தகம். கண்ணதாசன் ஒரு கவிஞராக, ஒரு எழுத்தாளராக தெரியும் உங்களுக்கு. அவர் ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காரு, எலெக்ஷனில் கான்டெஸ்ட் பண்ணியிருக்காரு, டிஎம்கேல ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்திருக்காரு. அந்த கட்சியில் இருக்கும்போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அதில் அவர் சந்தித்த அவமானங்கள், அதனால் அவருக்கு ஏற்பட்ட சம்பவங்கள், அவருடைய சிறை வாழ்க்கை, அதெல்லாம் பற்றி இந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. குறிப்பாக திராவிட இயக்கம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள முக்கிய தலைவர்கள், அவங்களோட வெளியில் அவங்க நடந்துக்கிறதுக்கும் உண்மையிலேயே அவங்க யாருங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்களை கண்ணதாசன் அவரோட பாணியில் சொல்லியிருக்காரு. உதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி, அவர் உங்களுக்கு ஒரு முற்போக்காளராக தெரியும், ஒரு திராவிட இயக்க போராட்டக்காரராக தெரியும். ஆனால் அவர் உண்மையிலேயே யார், கண்ணதாசன் பார்வையில் அவர் யார், கிட்டத்தட்ட டிஎம்கே டிஃபேம் பண்ணுற அளவு மாதிரி தான் இந்த புத்தகமே முழுசாக எழுதப்பட்டிருக்கு. டிஎம்கேவோட வரலாறு என்னன்னே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா கண்ணதாசனை பற்றி தெரிகிறத விட டிஎம்கே பற்றியும் கலைஞரை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். டிஎம்கேல கலைஞரை விட அதிகமாக செல்வாக்கு இருந்த சம்பத், ஈவிகே சம்பத், அவரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ணாவை பற்றி, குறிப்பாக அண்ணாவோட பேச்சாற்றல், ஒரே ஒரு கவிஞர், ஒரு கவிஞரையே கவர்ந்திருக்கிற அளவுக்கு அண்ணாவோட பேச்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது, அண்ணாவோட பர்சனாலிட்டியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு நிறைய இருக்கும். அவசியம் வாசிக்க வேண்டிய புத்தகம். இதோட அடுத்த பாட்டு மனவாசம், அது நான் இல்லாது வாங்கின பிறகு வாசினேன். 2வது புத்தகம் பார்த்தீங்கன்னா திலகவதி எழுதின கல்மரம் அப்படிங்கிற ஒரு நாவல். திலகவதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் உள்ள மிக சில பெண் எழுத்தாளர்கள்ல இவங்க ஒருத்தவங்க. இவங்களோட கல்மரம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸான நாவல். இது 2005க்கான சாகித்ய அகாடமி எழுதப்பட்டது. இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையை பேக்ரவுண்டை வச்சு எழுதப்பட்ட ஒரு நாவல். சென்னையில் உள்ள கட்டிட தொழிலாளர்கள், அதாவது தினக்கூலி, குறிப்பாக கட்டிட தொழிலாளர்கள் தான், அவங்க வாழ்க்கையை மையமாக வச்சு அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், அவங்க படுற கஷ்டங்கள், இதை மையமாக வச்சு இந்த நாவல் எழுதியிருக்காங்க. பொதுவாக ஒரு நாவல் முடியும் போது கஷ்டமாகவோ சோகமாகவோ முடியும். வழக்கமாக தமிழில் எழுதப்பட்ட நாவல் பெருநாவல்கள் உங்களுக்கு அழுகாட்சி நாவலாக தான் இருக்கும். ஆனால் கல்மரம் உங்களுக்கு அந்த கஷ்டத்தையும் காமிச்சாலும் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு வே ஃபார்வர்டு கொடுக்குற மாதிரி தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அந்த வகையில் கல்மரம் ஒரு தனித்துவமான படைப்பு. இது சாகித்ய அகாடமி விருதுக்கு தகுதியான படைப்பு. ஒரு படைப்பு அப்படி தான் இருக்கணும். பிரச்சனைன்னு மட்டும் சொல்லாமல் பிரச்சனையான தீர்வையும் சொல்லணும். அந்த வகையில் கல்மரம் ஒரு சிறந்த நாவல். சின்ன புக்கு தான், 150 பக்கங்கள் கொண்ட நாவல். இது நான் ஓல்டு புக் ஷாப், ரெண்டுமே ஓல்டு புக் ஷாப்பில் வாங்கணும் தான். இந்த 2 புத்தகங்கள் தான் லாஸ்ட் மந்த் படித்த புத்தகங்கள். தேங்க்யூ.